வெல்கம் பேக் எம்பிஎஸ் கம்யூனிட்டி. இந்த வீடியோ வந்து மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் நான் இன்றைக்கி கதைக்க போகிறேன். ஸோ அந்த மார்க்கெட் அப்டேட் வந்து ஏன் தெரியணும் அப்படின்னு சொன்னால் வந்து கணக்கு பேர் யோசிச்சுட்டீங்க. இந்த சீசன், இந்த அல்கோயின் சீசனை பற்றி வந்து கணக்கை மித்தை சுற்றி தெரியுது. இந்த மித்தை வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணுவோம் அப்படின்றக்காக அந்த வீடியோ வந்து இன்றைக்கி க்ரியேட் பண்ண அப்படின்ற ஐடியா வந்துச்சு. இந்த என்ன ப்ரோ மித் அப்படின்றது வந்து இந்த அல்கோயின் சீசன் அப்படின்னு சொன்னாலே எல்லா கோயினுமே பம்ப் ஆகும், வேறு லெவலில் போகும், 10 மடங்கு 20 மடங்கு 100x அடிக்கும். இதுதான் வந்து எல்லாருமே சுற்றி தெரியுற ஒரு மித்து வந்து. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்கோயின் சீசன் எப்படி நடக்குது அண்ட் வந்து சீசன்டா என்னது, இதெல்லாம் தெரிஞ்சதா வந்து நான் இதை பற்றி மித்தா இல்லையான்றது தெரியணும். ஸோ சீசன்டா வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து கீழே விழுற டைமில் அந்த டோமினன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணப்பட்ட காசு வந்து மற்ற கோயின்ஸை வந்து இன்வெஸ்ட் ஆகிறதால வந்து கோயின் வந்து பம்ப் ஆகும். ஸோ ஏன் அதுன்றதா பிட்காயினோட டோமினன்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கிறதால வந்து பிட்காயின்லேருந்து ஒரு 0.1% வந்து காசு இங்கால வந்தால் கூட ஸோ அது பெரிய உள்ள இன்ஃபேக்டை வந்து அல்கோயினில் வந்து செலுத்தும். சரியா? இப்போ இதனால தான் அல்கோயின் வந்து அவ்வளோ தூரம் பம்ப் ஆகுறது, அவ்வளோ தூரம் ஹை ப்ராஃபிட்டை கொடுக்குறது. ஸோ இதுக்கு வந்து முன்னுக்கு ரீசன்ஸ் இருந்து அல்கோயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னா, முதல் இருந்த டைம் பீரியடில் வந்து இந்த கிரிப்டோ பற்றி வந்து கணக்கு பேர் நாலேஜ் இல்லை. ஸோ நாலேஜ் இல்லாததால வந்து கணக்கு பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, அல்கோயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அல்கோயினில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, எல்லா கோயிலையும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் இப்போ வந்து எல்லாருக்குமே நாலேஜ் கூடவா இருக்குது அண்ட் வந்து ரிஸ்க்கு இதை பற்றியும் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் அல்கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த வீதம் அப்படின்றது வந்து சரியாக வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து ஃபண்டமெண்டலாக தான் கோயின்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளையிலையோ தெரியல, வந்து ஃபண்டமெண்டலாக தான் கோயின்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ட்ரேடிங் A to Z சீரிஸில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஸோ என்ற வந்து ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொன்னால் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ரீசன் வந்து பிட்காயின் வந்து இனிமே கொஞ்சம் நல்லா விழுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன் ப்ரோ விழுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினோட லிக்விடிட்டி, அதாவது வந்து இந்த பையோடஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணுவீங்க தானே. ஸோ எல்லாருமே வந்து பையோடஸ் பிளேஸ் பண்ணுவீங்க. இந்த பையோடஸை வந்து பிளேஸ் பண்ணால் வந்து இதுக்கு லிக்விடிட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்து இருக்குது. அதாவது லிக்விடேஷன் ஆகிற பாயிண்ட், அது எல்லாருக்குமே லிக்விடேஷன் ஆகிற பாயிண்ட்ன்றது இருக்கு. ஸோ சில பேர் வந்து டேஷில் வச்சு கூட லிக்விடேஷனாக பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்து லிக்விடேஷன் ஆகிற பாயிண்ட் வந்து $82,000 கிட்டத்தட்ட 5 பில்லியன் லிக்விடேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ $82,000 பிடிசி வந்துச்சுன்னு சொன்னால் $5 பில்லியன் வந்து லிக்விடேஷன் ஆகி ஜீரோ, அதாவது வாலெட் வந்து வைப் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த லிவரேஜ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறவங்க, ஹை லிவரேஜில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நடக்கிற விஷயம் வந்து ஃபண்டு லூஸ் ஆகிற காரணமே இந்த ஹை லிவரேஜ் தான். ஸோ இந்த $82,000 இந்த ஃபண்ட் லிக்விடேஷன் ஆகிறபடியாக வந்து பிடிசி 82,000 வர்றதுக்கு வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிளி சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அங்கே வரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஸோ நீங்கள் உங்களோட வந்து ஓன் ரிசர்ச்சில் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ என்ன வந்து இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காண்டி நான் இதை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்ன சொன்னால் எந்த விதமான கிரிப்டோ இதையுமே வந்து நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுறது தான். கிரிப்டோ வந்து ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறோடைய கண்டிப்பாக ஓன் ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ இருக்க போகுது. அடுத்தது வந்து இந்த பிட்காயினில் வந்து இப்போ பையோடஸ் போடலாமா ப்ரோ, இப்போ வந்து பையோடஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியும், அல்லாட்டிக்கு வந்து உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியும். அதாவது வந்து உங்களோட ஃபண்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி வந்து அந்த ரிஸ்க்கை வந்து கேண்டில் பண்ணுற அப்படின்னு தெரியும்னு சொன்னால் நீங்கள் இப்போ இல்லை எப்போவுமே பையோடஸ் போட்டுக்கலாம். ஏன்னு சொன்னால் ஸோ எப்போயுமே வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி தான். ஸோ பொத்தானு கீழே வராது, மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்படி தான் உள்ள போகுது. ஸோ நீங்கள் வந்து பையோடஸும் போட்டுக்கலாம். அடுத்த கான்செப்ட் வந்து என்ன ஒரு கொஷின்ஸ் இருக்கலாம் வந்து, ப்ரோ இந்த கோயின் சீசன் வந்து எப்போ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. எப்போ தான் வரப்போகுதுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு சீசன் அப்படின்றது வந்து இனி வர்றதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. இதுதான் வந்து உண்மை. என்னை பொறுத்தவரையும் அப்படி ஒரு சீசன் வந்து இனி வர சான்சஸ் இல்லை. சீசனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபண்டமெண்டலை வச்சுட்டு சில கோயின்ஸ் வந்து பெரிய அளவு பம்ப் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட XML கோயின் வந்து பம்ப் ஆயிருந்துச்சு. ஸோ நீங்கள் போயிட்டு வைனான்ஸில் பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரொஜெக்டை பேஸ் பண்ணி பம்ப் ஆச்சு. ஸோ சில கோயின்ஸ் வந்து இருக்குது, அது நல்ல நல்ல ப்ரொஜெக்டில் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஜெக்ட் வந்து அவங்க ஒரு ப்ரொஜெக்ட் ரீதியாக ஃபண்டமெண்டலாக ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணிக்கல. ஸோ அது வந்து பெரிய அளவு பம்ப் ஆகிற சான்சஸ் இருக்குது. இப்படி தான் வந்து கோயின்ஸோட பம்ப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கோயினை வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு கோயினை பை பண்ணாமல் ஸோ இங்கே வந்து என்ன கோயின் என்ன ப்ரொஜெக்ட், ஸோ டெஃபி ப்ரொஜெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டெஃபியில் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குது, நல்ல நல்ல
டெஃபி காயின்ஸ் இருக்குது. ஸோ டெஃபி காயினாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ ஏஐ பேஸ் பண்ணி காயின்ஸ் இருக்குதான், பட் ஏஐ பேஸ் பண்ண காயின்ஸ் வந்து அந்த ப்ரொஜெக்ட் ஒழுங்காக கொண்டு போகிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏஐயில் ஹைப் இருக்கிறபடியாக அவங்க ஏஐ பேஸ் பண்ண காயின் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏஐ பேஸ் பண்ண கோயின் இந்த மாதிரி கணக்கு கோயின் லான்ச் பண்ணுறாங்க. பட் அதுக்குரிய ப்ரொஜெக்ட் வந்து போதான்றது கண்டிப்பாக இல்லை. அதுதான் பிரச்சனைங்க. ஸோ அதனால் வந்து அல்ட் கோயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இப்போ ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிளாக் செயின் பேஸ் பண்ண ப்ரொஜெக்ட், அது வந்து டெஃபி ப்ரொஜெக்ட் அப்படியும் இல்லையா. ஸோ இதே விட இன்னுமே நல்ல ப்ரொஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஸ்டோரேஜ் பேஸ் பண்ண ப்ரொஜெக்ட்கள்லாம் இருக்குது. அதாவது க்ளோட் ஸ்டோரேஜை ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அப்படியானவங்கள கோயின்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து ஃபில் காயின் இருக்குது. ஃபில் காயின் வந்து நல்ல ஹையில் இருந்துச்சு, இப்போ வந்து செம்ம லோவில் இருக்குது. கிட்டத்தட்ட $600 வந்து லான்ச் பண்ணாங்க நினைக்கிறேன். இப்போ வந்து $1, $2, $4 இருக்கணும். ஸோ ஃபில்டு காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே ஓன் ரிசர்ச், உங்களோட ஓன் ரிசர்ச் இல்லாமல் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது என்னோட சஜஷன், ஓகேவா? இதெல்லாம் சஜஷன். ஸோ இதை சஜஷன் கொடுக்குற நீங்கள் யார் ப்ரோ அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால வந்து நீங்களே ஓன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியெல்லாம் காயின் இருக்குன்றதை வந்து வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இப்படியான காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது தெரியாமல் நான் போயிட்டு மீம் கோயினில் வாங்க போகிறேன், அந்த கோயினில் வாங்க போகிறேன், இந்த கோயினில் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ கோயின் வாங்கி வைக்கிறவங்க கணக்கு பேர் இல்லை. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய விஷயம். கோயின் வாங்கி வைக்கிறதையும் விட ட்ரேட் பண்ணுறவங்க தான் இங்கே கூட இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்குலையுமே ஃபண்டமெண்டலாக கண்டிப்பாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணும் உங்களோட ஸ்னாரியோவில். அடுத்து வந்து நியூஸை பாருங்கள். கண்டிப்பாக நியூஸ் பார்க்க ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த 20 அதாவது இந்த 4 இயர்ஸ் சைக்கிள் அப்படின்றது வந்து, அதாவது 2 இயர்ஸ் வந்து புல் மார்க்கெட், 2 இயர்ஸ் பியர் மார்க்கெட்ன்ற சைக்கிள் வந்து பிரேக் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அல் சீசன் வருமா வராது அப்படின்னு சொல்லியுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ட்ரேடிங் சீரிஸோட A to Z வீடியோ வந்து இனி வந்து ரெகுலராக போஸ்ட் ஆகும். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். குட் பை கைஸ்.